இங்கே ஒரு கிராமத்தில் ஒரு பழமையான கோட்டை ஒன்று இருக்குது. அந்த கோட்டையில் வாழ்கிற ஒரு பிரம்ம ராட்சசனுக்கு அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவன் கேட்குற ஒரு மனிதனை பலியாளா அந்த கோட்டைக்குள்ளே அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி காலம் தாண்டி அந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் அந்த ராட்சசன் எப்போல்லாம் பழி கேட்குறானோ அப்போல்லாம் அந்த ஊரில் உள்ள மக்கள் யாரையாவது அந்த ராட்சசனுக்கு உணவாக அந்த கோட்டைக்குள்ளே அனுப்புவாங்க. அப்படி அவன் கேட்குற அந்த பழியை அனுப்பலைனா பிரம்ம ராட்சசன் அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்து மக்கள் எல்லாரையும் அழிச்சிருவான். அப்படி இருக்கிற அந்த கிராமத்தில் ஒரு நாள் இந்த படத்தோட ஹீரோ அந்த ராட்சசனுக்கு பழியா அந்த கோட்டைக்குள்ளே அனுப்புகிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அவனோட காதலியும் நண்பர்களும் அவனை காப்பாற்ற ஊர் மக்கள் யாருக்கும் தெரியாமல் அந்த கோட்டைக்குள்ளே போகிறாங்க. அப்படி அவங்க உள்ளே போகும்போது அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஹீரோவை சந்திக்கிறாங்க. அந்த நேரம் அந்த ராட்சசன் அங்கே வந்து அவங்கள கொல்ல துரத்துறான். அப்போது அவங்க அந்த ராட்சசன்லேருந்து தப்பிக்க ஒரு குகைக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறாங்க. அப்போதான் அங்கே இருந்த செவுத்தில் இந்த ராட்சசனை பற்றியும் அவனை எப்படி கொல்றதுங்கிறத பற்றியும் எழுதியிருக்கிறத கவனிக்கிறாங்க. அதில் பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த மண்ணை ஆண்ட ஒரு அரசன் மக்களை காப்பாற்ற இந்த ராட்சசனை வர வச்சதாகவும் அப்படி அவங்கள காப்பாற்ற வந்ததுக்கு கூலியாக இந்த மக்களை உணவாக அவர்கிட்ட தர சொல்லி கேட்டதாகவும் எழுதியிருக்கு. அதனால் அவனோட ஆட்டத்தை முடிக்க நினச்ச அந்த ராஜா அவரை சிப்பாய் படையை கூட்டிகிட்டு அவனை கொல்றதுக்காக சக்தி வாய்ந்த 2 கத்தியை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த கோட்டைக்குள்ளே போகிறாரு. அப்படி ரொம்ப நேரம் அந்த ராட்சசனோட போராடின ராஜா அவை திரும்பி இருக்கும்போது ஓடி வந்து அவனோட முதுகில் ஒரு கத்தியை மட்டும் இறக்குறாரு. பிறகு அவர் கையில் இருந்த இன்னொரு கத்தியை அவனை நோக்கி கொண்டு வரும்போது அந்த ராட்சசன் ராஜாவை கொன்னுறான். அப்படின்னு அந்த ராஜா கூட வந்த ஒரு சிப்பாய் அந்த செவுத்தில் எழுதி வச்சுருக்கான். பிறகு இதெல்லாம் பார்த்த ஹீரோ அப்போது அந்த இன்னொரு கத்தியை வச்சு அந்த ராட்சசனை கொண்டா அவன் செத்துருவா. பிறகு நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அவனோட நண்பர்களை கூட்டிகிட்டு அந்த கத்தியை தேடி போகிறான். அப்படி அவங்க நீண்ட நேரமாக அந்த கோட்டை முழுக்க தேடி ஒரு வழியாக அந்த கத்தியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நேரம் அந்த ராட்சசனும் அங்கே வந்து அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த ராட்சசனை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடும்போது ஹீரோயின் மட்டும் கீழே விழுந்துடுறான். அங்கே அவளை பார்த்து அந்த ராட்சசன் அவள் காலில் போட்டிருந்த குலுசை பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிற்கிறான். அப்போது அதை யூஸ் பண்ணிக்கிட்ட ஹீரோ அந்த கத்தியை எடுத்துகிட்டு போய் அவனை குத்தலான்னு போகிறான். ஆனால் அந்த கத்தியை கீழே போட்டுட்டு அவன் முதுகில் ஆல்ரெடி குத்தி இருந்த இன்னொரு கத்தியை எடுத்துறான். பிறகு திரும்பி பார்த்த ராட்சசன் அவனை அடிக்க அவன் கிட்ட வரான். அப்போது ஹீரோ அவன் பையில இருந்த ஒரு கொலுசை எடுத்து அந்த ராட்சசன் கிட்ட காமிக்கிறான். அந்த கொலுசை பார்த்த ராட்சசன் ஒரு நிமிஷம் அவனோட ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். அதில் இந்த ஊருக்காரங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு குழந்தைய பலியாக கொடுக்கும்போது இந்த குழந்தையோட அன்பில் மயங்கி அந்த குழந்தைய அவனே வளர்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவங்க 2 பேரும் ஒன்றா இந்த கோட்டைக்குள்ளே வளர்ந்து வரும்போது ஒரு நாள் அந்த ராஜா அவனை கொல்ல இந்த கோட்டைக்குள்ளே வர அப்போது அவரோட சிப்பாய்கள் தவறுதலாக அந்த குழந்தை மேலே அம்பு விட்டுறாங்க. அதை பார்த்து துடிச்சு போன ராட்சசன் அந்த குழந்தைய பார்த்து அழுறான். அந்த நேரம் தான் அந்த ராஜா அவன் பின்னாடி கத்தியை வச்சு குத்தியிருப்பான். அதுலேருந்து ஆக்ரோஷமான அந்த ராட்சசன் இப்போது இந்த குழந்தையோட நினைவுகளை நினச்சி பார்த்தது அங்கேருந்து காத்தா மறைஞ்சு போய்ட்றான். அதை பார்த்த ஹீரோவோட நண்பர்களும் உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ நான் உள்ளே வந்ததுலேருந்து இந்த இடம் ஃபுல்லாக ஒரு குழந்தை இருந்ததுக்கான அடையாளம் நிறையா இருந்தது. அப்போது அந்த ராட்சசன் ஒரு குழந்தைய வளர்த்துருப்பான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அந்த கொலுசை எடுத்து அவன் முன்னாடி காமிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து வெளியே போய் ஊர் மக்கள்கிட்ட அந்த கோட்டையிலேருந்து பிரம்ம ராட்சசன் போயிட்டான்னு சொல்கிறான். அதோட இந்த படமும் முடியுது.